சலீம், இன்னைக்கு தேர்தல் வரலாறுல நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்? ஆமாங்க பார்த்திபன், 1996 ஒரு சம்பவம். அதாவது நம்ம ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல என்னாச்சு, 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர் அங்கே களத்தில் நிற்கிறாங்க. வேட்பாளரே 1000க்கு மேலே. தேர்தல் ஆணையமே அந்த டைம்ல திணறி போயிட்டாங்க. தேர்தலை தள்ளி வச்சு அத்தனை பேரையும் அகாமடேட் பண்ற அளவுக்கு சிஸ்டம் எல்லாம் அங்கே ரெடி பண்ண வேண்டியிருந்தது. அந்த 1996 நடைபெற்ற அந்த தேர்தல் பற்றி பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஏப்ரல் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமா செஞ்சுட்டு இருந்துச்சு. 1991 தேர்தல்ல ஜெயிச்சு முதல் முறையா ஆட்சி அமைச்ச ஜெயலலிதா கடும் எதிர்ப்பலைக்கு மத்தியில ஆட்சியை தக்க வச்சுக்க தேர்தல் பணியில தீவிரம் காட்டினாங்க. மறுபுறம் ஆட்சியை கைப்பற்ற பலமான கூட்டணியோட காத்திருந்தாரு கருணாநிதி. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிக்க அவர்களும் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போது ஈரோடு மாவட்டத்துல மொடக்குறிச்சி தொகுதி மட்டும் தனியா தெரிஞ்சது. திமுக சார்புல சுபலட்சுமி ஜெகதீசன் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சாங்க. அதிமுக சார்புல கிட்டுசாமி வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு. அப்போது வைகோ தொடங்கிய மதிமுக சார்புல இளஞ்செழியன் களமிறங்கினாரு. அதுபோக அங்கு மட்டும் வேட்புமனுக்கள் குவிஞ்சிட்டே வந்துச்சு. அவங்க எல்லாரும் மொடக்குறிச்சி பகுதியை சேர்ந்த விவசாயிங்க. அரசாங்கத்துக்கு தங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யற போராட்டமா தேர்தல்ல போட்டியிட்டாங்க. 33 கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல்ல போட்டின்னு சொன்னவங்க அதுபடியே வேட்புமனுவையும் தாக்கல் செஞ்சாங்க. அந்த வகையில 1088 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அவங்கள 1005 ஆண் வேட்பாளர்கள், 28 பெண் வேட்பாளர்கள்னு 1033 பேரோட வேட்புமனு ஏற்கப்பட்டுச்சு. உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவோம்னு பிரதான கட்சிகளோட வேட்பாளர்கள் கேட்டும் விவசாயிங்க பின்வாங்கல. இறுதியா 1033 பேர் போட்டின்னு உறுதியானது. எப்படி தேர்தல் வாக்கு சீட்டை தயாரிப்பது, 1033 பேருக்கும் எப்படி சின்னம் ஒதுக்குவதுன்னு தேர்தல் அதிகாரிகள் பெரும் நெருக்கடியில சிக்கினாங்க. அப்போது சூழலை சமாளிக்க மொடக்குறிச்சி தொகுதியில மட்டும் தேர்தல் 1 மாதத்திற்கு தள்ளி வைப்பதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சது. அதாவது ஜூன் 1 நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. மாநிலத்துல மே 2 தேர்தலை முடிச்ச தேர்தல் ஆணையம் மே 12 வாக்குகளை எண்ணி முடிவு அறிவிச்சது. தேர்தல்ல அதிமுக படு தோல்வியை சந்திச்சு திமுக வெற்றியை வசமாக்க கருணாநிதி முதலமைச்சரானாரு. அப்புறமா தேர்தல் ஆணையம் மொடக்குறிச்சி தொகுதியில தேர்தல் நடத்துற பணியில தீவிரமா ஈடுபட்டுச்சு. வாக்குச்சீட்டுக்கு பதிலா தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு புத்தகத்தையே உருவாக்குச்சு. அந்த வாக்குச்சீட்டு புத்தகம் 60 பக்கத்திற்கு அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 16 வேட்பாளர்கள் இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்திடம் 105 சின்னங்கள் தான் இருந்துச்சு. எப்படியோ அதிகாரிங்க சின்னங்களை ஏற்பாடு செஞ்சாங்க. முதல்ல 244 வாக்குச்சாவடிகள்ல தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இருந்தது. பிறகு 491 வாக்குச்சாவடிகளா அதிகரிக்கப்பட்டுச்சு. வாக்குச்சீட்டு புத்தகத்தை வாங்க வேறு மாவட்டங்கள்ல இருந்து வாக்குப்பெட்டிகள் எல்லாம் லாரியில எடுத்து வரப்பட்டுச்சு. கடைசியா 1996 ஜூன் 1 தொகுதியில தேர்தல் நடந்துச்சு. வாக்குச்சீட்டு புத்தகத்துல 25வது பக்கத்துல திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. 60க்கும் அதிகமான பக்கத்தை திருப்பி விருப்பமான வேட்பாளரை தேர்வு செய்யறது வாக்காளர்களுக்கும் சங்கடமா இருந்துச்சு. தேர்தல் முடிந்ததும் தொகுதியில வாக்குகளை எண்ணுறதுல சவால் ஏற்பட்டுச்சு. மறுநாள் 60க்கும் மேற்பட்ட பக்கங்களை புரட்டி அதுல 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு எத்தனை ஓட்டு கிடைச்சதுன்னு எழுதி என்றதுக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் தவிச்சு போனாங்க. இரவு வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்துச்சு. அப்புறமா ஜூன் 3 காலையில தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டுச்சு. தேர்தல் முடிவுல 64,436 வாக்குகளை வாங்கின சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றியை வசமாக்குனாங்க. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக கிட்டுசாமி 24,896 வாக்குகளை பெற்றிருந்தாரு. 39,540 வாக்குகள் வித்தியாசத்துல சுப்புலட்சுமி ஜெயிச்சாங்க. தேர்தல்ல மற்றொரு சுவாரஸ்யமாக
போட்டியிட்ட 1030 வேட்பாளர்கள் பெற்ற வாக்கு 7480 வாக்குகள்தான். அதுல 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்கல. போட்டியிட்டவங்கள்ல 1030 பேர் டெபாசிட்டை இழந்து போனாங்க. மொடக்குறிச்சியில பார்த்த சம்பவத்தை அடுத்து தேர்தல் ஆணையம் இது போன்ற சூழலை சமாளிக்க சீர்திருத்தத்தை செஞ்சது. அதாவது தேர்தல்ல போட்டியிட டெபாசிட் செய்யற தொகையை அதிகரிச்சது. அப்போது தேர்தல்ல போட்டியிட்ட பொதுப்பிரிவு வேட்பாளர்களுக்கு 250 ரூபாய் டெபாசிட்டா இருந்துச்சு. பட்டியல் மற்றும் பழங்குடியின வேட்பாளர்களுக்கு டெபாசிட் தொகை 125 ரூபாயா இருந்துச்சு. இந்த தொகையை சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட பொது பிரிவினருக்கு 10,000 ரூபாயாகவும் பட்டியல் பழங்குடியின வேட்பாளர்களுக்கு 5,000 ரூபாயாகவும் தேர்தல் ஆணையம் உயர்த்துச்சு. இப்படி மொடக்குறிச்சியில 1000த்திற்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டது இந்திய தேர்தல்ல வரலாற்று சாதனையாகவே இருக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.